பாவம் சந்தியா, இந்த வேலையை நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டா. அது பரவாயில்லைங்க, அவ படிச்சிருக்கா. எங்க போனாலும் அவளுக்கு உடனே வேலை கிடைக்கும். இது பாருங்க, முடிஞ்சா நீங்க கூட வேற வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லனா அந்த பைத்தியத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கும் ஏதாவது ஆயிட போகுது. ஏங்க, நல்லா யோசிங்க. இவ எங்க இங்க வரா? அக்காவும் தங்கச்சியும் ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த வீட்டை பிரிச்சுக்கலான்னு பாக்குறாங்களா? 25 வருஷமா நான் ஒருத்தங்க உட்கார்ந்துருக்கேன். என்ன மீறி நேத்து வந்தவளுங்க இவளுங்களை அனுபவிக்க விட்டுவேனா? என்ன காமினி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா விஷயம்? உங்க புள்ள என் தங்கச்சியை கொல்ல பார்த்தான்னு கேள்விப்பட்டேன். அத பத்தி கேக்குதான் நான் இங்க வந்திருக்கேன். யார் சொன்னா? மௌலி சொன்னானா? அது இப்ப முக்கியம் இல்ல. உங்க புள்ளையால என் சந்தியாவுக்கு ஏதாவது ஆயிட்டா என் தங்கச்சியோட உயிரை உங்களால திருப்பி தர முடியுமா? அதான் ஒண்ணும் ஆகலையே. இப்ப ஒண்ணும் ஆகல, ஆனா ஏதாவது நடந்திருந்தா? அந்த பயம் எனக்கும் இருந்துச்சு காமினி. எப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சோ அப்பவே இனிமே கார்த்திக் பக்கம் போகாதேன்னு சந்தியா கிட்ட சொன்னேன். மறுநாள் வேலைக்கு கூட வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்குதான் சீக்கிரமா வேலைக்கு வந்துட்டா. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? நீங்க அட்வைஸா சொல்லிருப்பீங்க, ஆனா ஆர்டர் போட்டிருக்கணும். அப்படியெல்லாம் போட முடியாதுமா. அது எனக்கும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு உங்க புள்ள எப்படியாவது குணமாகணும். உங்க சுயநலத்துக்காக யார வேணாலும் பலி கொடுக்க தயாரா இருக்கீங்க. காமினி, சும்மா கத்தாதீங்க. நீங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க. நீங்க தப்பு பண்ணா யாரும் கேட்க முடியாது பாருங்க. அதான் என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. காமினி, உன் வயசுக்கு நீ இந்த வேகத்துல பேசலாம். என் அனுபவத்துக்கு நான் அப்படி பேச முடியாதுமா. நாங்க தப்பு பண்ணா யாரும் கேட்க முடியாதுன்னு சொன்னல, அது தப்புமா. யார் தப்பு பண்ணாலும் கடவுள் கேட்பாரு. அதனால தர்மத்தை மீறி நான் எப்பவும் போக மாட்டேன். சந்தியா இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லி பார்த்துட்டேன். அவதான் கேட்கல. சந்தியா இந்த வீட்ல இருக்கிறது இவங்களுக்கும் பிடிக்கல போல இருக்கு. அப்பப்ப தூண்டி விட்டா சந்தியாவை விரட்டுற வேலைய இவங்களே பார்த்துப்பாங்க. என்னம்மா யோசிக்கிற? இத பாருங்க, சந்தியாவை நம்பிதான் எங்க குடும்பம் இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா எங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துரும். அந்த கவலையில தான் நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். தப்பில்லம்மா. நீ என்ன பேசினாலும் நான் உன் மேல வருத்தப்பட மாட்டேன். உன் கூட பிறந்த தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நியாயமான ஆசை தானே? ஏமா, நீ என்கிட்ட வந்து சண்டை போட்டதுக்கு நீயே உன் தங்கச்சி கிட்ட நேரா சொல்லிருக்கலாம்ல. இந்த வேலை உனக்கு வேண்டான்னு சொல்லலாம்ல. நாளையில இருந்து நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு அட்வைஸ் பண்ணலாம்ல. உனக்கு அந்த உரிமை இருக்குமா? ஏன் நீ சொன்ன சந்தியா கேட்க மாட்டாளா? இந்த நொண்டிக்கு சந்தியா மேல உண்மையான பாசமா இல்ல பொறாமையான்னு தெரியலையே. இவளை கையில வச்சுக்கிட்டா சந்தியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டுறது நமக்கு சுலபமா இருக்கும். சரிம்மா, நீ சொன்ன விஷயத்த நான் சந்தியா கிட்ட பேசி பாக்குறேன். அம்மா, நீங்களே பேசுற மாதிரி பேசுங்க. சந்தியாக்கு நான் தான் சொன்னேன்னு தெரிய வேண்டாம். அம்மா, நான் வரேன். சரிம்மா.
சந்தேகமே இல்ல. இதுங்க ரெண்டுத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை போல இருக்கு. ராஜேஸ்வரி, உனக்கு விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் கிடைச்சாச்சு. பூந்து விளையாடு. என்னம்மா இவ்வளவு பூ வச்சு கட்டிட்டு இருக்கா? உனக்கு ஏற்கனவே பேக் பெயின் இருக்குல்ல, இவ்வளவு நேரம் ஒரே பொசிஷன்ல உட்காந்து மறுபடியும் பேக் பெயின் வருதுக்கா? இல்லம்மா, பக்கத்து வீட்டில் கொலு வச்சிருக்காங்க. சாயங்காலம் அங்கே போகணும். போகும்போது வெறுங்கையை வீசிட்டு போனா நல்லா இருக்காது. சரி, ஏன் வெளியே பூ வாங்கிட்டு போலாம்ல? இதெல்லாம் என்னம்மா எனக்கு பெரிய கஷ்டமா? நந்தினி, நான் கோயிலுக்கு போகும்போது நீயும் கூட வரியா? எதுக்கு? கோயிலுக்கு போகிறதுக்கு காரணம் வேணுமா? நாளைக்கு சத்யநாராயண பூஜை இருக்கு. சுமங்கலி பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து பூஜை பண்ணுவாங்க. அதான் கூப்பிடுறேன். நான் அங்க வந்து என்னம்மா பண்ண போறேன்? நான் என்ன சுமங்கலியா? சுமங்கலி பொண்ணுங்க தான் பூஜையில கலந்துக்கணுங்கிறது இல்ல, யார் வேணாலும் கலந்துக்கலாம். அந்த பூஜையில கலந்துக்கிட்டா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல புருஷன் கிடைப்பான். நான் வரலம்மா. எனக்கு எப்படிப்பட்ட புருஷனை தேடி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த விஷயத்துல நான் உன்ன மாதிரி ஒன்னும் தப்பு பண்ண மாட்டேன். இதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம்மா. கடவுள் என்ன கல்யாண புரோக்கரா? ஏம்மா அவரை தேவையில்லாம எடுக்கிற? நீ கடவுளை கும்பிடுற, அந்த கடவுள் தானே உனக்கு இப்படி ஒரு மோசமான புருஷனை தலையில கட்டியிருக்காரு. இத பாரு, நீ இப்படி எல்லாம் பேசாத. என்ன இருந்தாலும் அவர் உன் அப்பா. ஒரு புருஷனா அவரு உனக்கும் ஒண்ணும் பண்ணல, ஒரு அப்பாவா எனக்கும் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் எதுக்காக புருஷன் அப்பா உறவல்ல? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக நீ சுமங்கலி பிரார்த்தனையில வேற கலந்துக்கணுமா? போய் வேலையை பாருமா. தெரியும், அந்த ஆளை பத்தி நான் ஒண்ணு சொல்லிட கூடாதே. ஏதாவது சொன்னா அப்படியே பொல பொல பொலன்னு கல்ல கண்ணீர் வந்துரும். ஏமா அவரு கட்டின தாலி பேருக்கு தான் உன் கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. மத்தபடி ஒரு நாளாவது இந்த பக்கமாவது எட்டி பாத்துருப்பாரா? அப்படி என்னதான் இந்த தாலிக்கு மரியாதையோ? அப்பான்னா தாங்கணுமா? அப்படி இல்லைன்னா அவர் அப்பாவே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பாவை பத்தி எப்படி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? இத பத்தியா எங்க அப்பா எனக்கு செல் வாங்கி கொடுத்தாரு, இத பத்தியா எங்க அப்பா எனக்கு செயின் வாங்கி கொடுத்தாரு, மோதிரம் வாங்கி கொடுத்தாரு, 1008 சொல்றாங்க. ஆனா என்னால வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முடியல. என்ன பண்றது? என் தலையெழுத்து அப்படி. இப்படிப்பட்ட அப்பா மேல எப்படிமா பாசம் வரும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். என்னடி சொன்ன? அடிமா, ஏன் நிறுத்திட்ட? உன் கை வலிக்கிற வரைக்கும் அடி. ஏன்டி இப்படி படுத்துற? உங்க அப்பாவை பத்தி முன்னாடி தப்பா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க? ஆமா, தப்பான ஆளை பத்தி நான் தப்பா தான் சொல்லுவேன். உன்னை காலை முழுக்க அழ வச்சுட்டு போனாரே, அவரை நீ வேணா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. ஆனா நான் கேர் பண்ண மாட்டேன். தலைவன்னா அவன் வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணும், இல்ல அவன் போட்டோக்கு மாலை மாட்டி இருக்கணும். இவன் ரெண்டுத்துக்குமே லாய்க்கு இல்ல. இவனுக்கு போட்டோ ஒண்ணுதான் குறைச்சல்.
ஏய் பக்கத்துல வராத. உனக்கு அப்பா தேவையில்லாம இருக்கலாம், எனக்கு என் புருஷன் வேணும். நானே பாத்துக்கிறேன், விடு. அம்மா அப்படியே விடாதம்மா, செப்டிக் ஆயிடும். நான் சொல்றது கேளு. ஆகட்டும், ஆனா என்ன செத்தா போயிடுவேன். உனக்கு தான் யாரும் வேணும்னு சொல்லிட்டியே. நான் எப்பமா அப்படி சொன்னேன்? நீயே இப்படி எல்லாம் பேசுற? சந்தியா உனக்கு அக்கா தானே, அவ அவர் தப்பா பேசி என்னைக்காவது நீ கேட்டிருக்கியா? இன்ன வரைக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி சந்தியாவோட அம்மாவுக்கு தெரியாது. சந்தியா நம்ம குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த ரகசியத்தை இன்னமும் காப்பாத்திட்டு வர. அவ மனசு உனக்கு இல்லையேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் முன்னால் நிக்காத, உள்ள போ. सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव देनाप्नोति सर्वं त्यजति ज्योतवेदसे शृण्वमसो ममराति यतो निदहाति वेदाः सनपरिषदति दुर्गाणि विश्वं नावे वसिन्तं दुरिताद्दग्नेः ताम् अग्निवर्णां तपसां ज्वलन्तीं वैरोचनीं कर्मफले सुदिष्टां दुर्गां देवीकं शरणमकं प्रपद्ये सुदरसिदरसे नमः. நீங்க சொன்ன மாதிரியே சுமங்கலி பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்க சன்னதியை பிரகாரம் பண்ணிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. சரிங்க சாமி. அம்மா, உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தாம்மா எனக்கு பிடிக்கல. என்னடி? அப்பா நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் உழைச்சா பரவாயில்ல, அவரால் நம்ம குடும்பத்துக்கு எந்த லாபமும் இல்ல. இப்படிப்பட்ட புருஷன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சுமங்கலி பூஜை பண்றியே, இது தேவையா? சில விஷயங்களுக்கு புருஷனை விட கழுத்துல இருக்கிற தாலியும் நெத்தில இருக்கிற குங்குமம் தாண்டி ரொம்ப முக்கியம். இந்த பொறுப்பில்லாத புருஷனோட இருந்து 4 பொண்ணுங்களையும் நான் எப்படி கரையேத்துவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நல்ல வேளையா சந்தியா புண்ணியத்துல காமினிக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அதே மாதிரி சந்தியாவுக்கும் நடக்கணும். அப்புறம் உன்னையும் ஸ்வப்னாவையும் கரையேத்தணும். அது வரைக்குமாவது நான் சுமங்கலியா இருக்க வேண்டாமா? ஏமா இப்படிலாம் பேசுற? உங்க அப்பா பொறுப்போட இருந்திருந்தா உங்க கல்யாணத்தை பத்தி நான் கவலைப்படவே வேண்டாம். இப்போ அந்த பொறுப்பு ஏன் தலையில தானே இருக்கு. நம்ம வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் நான் தானே முன்ன போய் நிக்கணும். இதெல்லாம் நான் சுமங்கலியா இருந்தா தாண்டி நடக்கும். சரி வாமா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நாம போகலாம். सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव देनाप्नोति सर्वं त्यजति. சாமி, அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுமா. சுமங்கலிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் கொடுங்க.
சுமங்கலி பூஜை பண்ணி எல்லாருக்கும் தாம்பூலம் தராங்க, நீங்களும் போய் வாங்கிக்கோங்கம்மா. இங்க வாங்கம்மா. இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவீங்களா? இல்லைங்க. இல்ல, உங்களை இந்த கோவில்ல அடிக்கடி பார்த்திருக்கேன், அதனால தான் கேட்டேன். அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வாங்கிக்கங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா, போயிட்டு வாங்க. எனக்கு எதுக்கு புடவை கொடுக்குறீங்க? கோவில்ல அம்மனுக்கு சாத்தினது, நான் ஏலத்துல வாங்கினேன். உங்களை பார்த்ததும் என்னமோ தெரியல, உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் கொடுத்தேன். ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, எனக்கு கொடுக்குறீங்களே. சுமங்கலி பூஜையில ஒரு சுமங்கலிக்கு புடவை எடுத்து கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னால முடிஞ்சதுமா, அதான் கொடுத்தேன். ரொம்ப நன்றிங்க.